சத்யராஜ் பொண்ணுகிட்ட செய்தியாளர் வந்து கேள்வி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு உங்களுக்கு பதவி கொடுத்துருக்குறாங்களா, பதவி எதிர்பார்த்து வந்தீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அந்த திவ்யா பதில் சொல்கிறாங்க, ஸ்டாலின் சார் வந்து எனக்கு அப்பா மாதிரி, அதனால் நான் எந்த ஒரு பதவியெல்லாம் எதிர்பார்த்து வந்து நான் கட்சிக்குள்ளே வர கிடையாது, கட்சி வேலைகள் செய்ய மட்டும்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு கட்சிக்கு வந்திருக்கிறீங்க, ஒரு நடிகர் பொண்ணு ஒரு கட்சிக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் கட்சிக்குள்ளே வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு எந்த பதவியும் எனக்கு கொடுக்காமையா இருக்க போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்களும் பதவி எதிர்பார்த்து தான் உள்ளே வந்திருக்கிறீங்க, சரிங்களா? மக்கள் பணி செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறீங்க. நீங்கள் என்ன மக்கள் பணி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் போடுங்க ஃபஸ்ட்டு எங்களுக்கு. நீங்கள் வந்து விஜய் கிட்ட கேட்டீங்க, என்னென்ன நலத்திட்டமெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கேட்டீங்க. நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்குறோம், நீங்கள் வந்து என்ன மக்கள் பணியெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆதாரமாக ஒரு வீடியோ எடுத்து எங்களுக்கு போடுங்க. அப்புறம் நாங்கள் அதை பார்த்துட்டு சொல்கிறோம், நீங்கள் மக்கள் பணி செஞ்சீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்கிறீங்க, பச்சை போய் பேசுகிறீங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது, எனக்கு கட்சிக்குள்ளே எந்த ஒரு பதவியும் எனக்கு வேண்டாம், எந்த ஒரு இதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதெல்லாம் வந்து சுத்த பொய், சரிங்களா? நீங்களாம் பதவி எதிர்பார்த்து உள்ளே வந்திருக்கிறீங்க, அதை பார்க்குற எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் சொல்லாட்டி எல்லாம்